ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு சூப்பரான வீடியோவானது வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. தமிழகத்தில் புதிய முதல்வராக சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழகத்தில் புதிய முதல்வராக நடிகர் சிஎம் விஜய் இப்போ இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே மாறியிருக்கு. அரசியலில் 2 வருடத்தில் ஆட்சி அமைப்பது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படிங்கிறது அனைவருடைய குற்றாக இருக்குது. இந்த குற்றுக்கு இணங்க அவர் அரசியலில் உட்காந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறாரு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய நலனுக்காக ஒரு மாரத்தான் போட்டி ஒன்று வைத்திருக்கிறாரு. அந்த போட்டி வைத்ததும் இல்லாமல் அதில் ஓடி சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதிகாலையிலே முதல்வர் இந்த மாதிரி பண்ணதோ மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மெசேஜையும் கொடுத்துருக்கிறாரு. அவர் சிஎம் மாதிரி இல்லாமல் ஒரு நண்பர் மாதிரி எல்லாரும் செயல்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்கள் குவிந்துட்டுருக்கு. சரி, அப்படி என்ன அவர் ஸ்பெஷலாக ஒரு மெசேஜ் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மெசேஜ் கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டியை முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 26 அதிகாலையில் கொடி அசைத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தொடங்கி வைத்தார். சென்னையில் மெரினா கடற்கரை அருகே உள்ள காமராஜர் சாலையில் பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகே சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை இன்னைக்கு தொடங்கி வைத்தார். ஸோ முன்னதாக வெள்ளைப்பூரில், அதாவது ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் எனும் இந்த மாரத்தான் போட்டியின் கருப்பொருளை எழுதிய விஜய் தொடர்ந்து ஸ்பேட்ஸை எடு, ட்ரெஸ்ஸை விடு என தனது ஸ்டைலில் இளைஞர்களுக்கு அதிகாலையிலேயே மெசேஜ் சொல்லியிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸ்போர்ட்ஸை கையில் எடு, ட்ரக்ஸை விடு, இந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சினிமா ஸ்டைலில் இளைஞர்களுக்கு இன்று அதிகாலையில் இந்த மாரத்தானில் மெசேஜ் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து தான் போதை பழக்கத்திற்கு உள்ளாக மாட்டேன் என தொடங்கக்கூடிய போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை முதலமைச்சர் விஜய் முன்மொழிய மாரத்தான் போட்டியின் பங்கேற்பாளர்கள் அனைவரும் வழிமொழிந்தனர். அதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. அதே போல் இந்த மாரத்தான் போட்டியில் முதலமைச்சர் விஜயும் கலந்து கொண்டு டைரக்டாக ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஓடி இருக்கிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, வெங்கடரமணன், மரியா வில்சன் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமை செயலாளர் சாய்குமார், தமிழ்நாடு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உள்ளிட்டோரும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மாரத்தான் போட்டி நடக்கும், அதை தொடங்கி வைக்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முதலமைச்சர் வேலை அப்படிங்கிறத முறியடிக்கக்கூடிய விதமாக அந்த மாரத்தான் போட்டியில் இவங்களும் ஓடுனது இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு பண்ணியிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த வாள்வீச்சு வீராங்கனை பவனி தேவி, ஹாக்கி வீரர் ரியாஸ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். அரசு அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சுமார் 10,000 கணக்கான இளைஞர்கள், மாணவ மாணவியர்கள் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்று இந்த விழிப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கின்றனர். ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த மெசேஜும் வைரலாக பரவிட்டுருக்கு. சென்னை காமராஜர் சாலையில் அண்ணா நினைவிடத்தில் மாரத்தான் போட்டி தொடங்கியது. மொத்தம் 5.5 கிலோமீட்டர் வரை இந்த மாரத்தான் ஓட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி கலங்கரை விளக்கம் அருகே ஔவையார் சிலைக்கு எதிரே உள்ள ஔவை சண்முகம் சாலையில் திரும்பி மீண்டும் தீவுத்திடலில் மாரத்தான் நிறைவு பெறும் என திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் முதலமைச்சர் விஜய் அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி ஔவையார் சிலை வரை ஓடினார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடிய விஜய் இடையிடையே தனது ஓட்டத்தை நிறுத்தி ஓய்வெடுத்தார். பின் மீண்டும் ஓடத் தொடங்கினார். விஜய் இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இவ்வளவு தூரம் வரை முதலமைச்சர் ஓடுவார் என பலரும் எதிர்பார்க்கவில்லை.
அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுட்டு வருது. விஜயும் மாரத்தான் போட்டியில் ஓடி இருப்பது அங்கிருந்த இளைஞர்கள், பார்வையாளர்கள், பொதுமக்களிடையே உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அதோடு போதைப் பொருளுக்கு எதிராக மட்டுமின்றி 52 வயதிலும் முதலமைச்சர் விஜய் இந்த அளவிற்கு உடற்தகுதியோடு இருப்பது பலரையும் வியப்படைய வைத்திருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ இந்த மெசேஜ் அவர் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு இன்னொரு விஷயமும் காட்டுத்தீ போல பரவிட்டுருக்கு. இந்தியாவில் ஜனநாயக சுதந்திரம், ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தின் அவசியம் மற்றும் தேச வளர்ச்சிக்கு எதிர்கால தூண்களான இளைஞர்கள் ஆற்ற வேண்டிய பங்களிப்புகள் குறித்து கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் ஆற்றிய உரை இப்போ சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு காலையிலேருந்து பெரும் வரவேற்பை பெற்று வருது. அதில் அவர் உலக நாடுகளின் அரசியல் அமைப்புகளோடு ஒப்பிடக்கூடிய இந்திய ஜனநாயகம் சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் வழங்கக்கூடிய சமத்துவமான வாய்ப்புகளையும் அளப்பரியா சுதந்திரத்தையும் பெருமையோடு சுட்டி காட்டியுள்ளார். அதோடு அமோனியா வாயு கசிவு உயிரிழப்பு சம்பவத்தை பற்றியும் பேசியிருந்தார். அவர் பேசும்போது வெளிநாடுகளுக்கான துபாய் போன்ற நாடுகளுக்கு அல்லது ரஷ்யா போன்ற தேசங்களுக்கு சென்று நாம் நேரடியாக அரசியல் களத்தில் நின்று அங்கு தலைவராகவோ அல்லது அதிபராகவோ மாறிவிட முடியாது. அங்கு ஒரே தலைவர், ஒரே கொள்கை, ஒரே ஆட்சி என்ற அதிகார மைய நிலைத்தான் நடைமுறையில் இருக்கு. ஆனால் நமது பாரத நாட்டில் மட்டும்தான் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வர முடியும், மக்கள் ஆதரவோடு என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற உன்னதமான ஜனநாயக சுதந்திரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு பொருத்தமான பல நிஜக்கதை உதாரணங்களை அவர் பட்டியலிட்டார். மிகவும் பின்தாங்கிய ஒரு மலைவாழ் மக்கள் சமூக பின்னணியில் இருந்து வந்த ஒரு பெண்மணி திரௌபதி முர்மு இன்றைய இந்திய நாட்டின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவர் நாற்காலியில் அமர்ந்து நாட்டின் முதல் குடிமகளாக விளங்குகிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆரம்ப காலத்தில் டீ கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு எளிய மனிதர் நரேந்திர மோடி இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக உயர்ந்துள்ளார். தரையில் தனது திறமையால் நல்ல நடிகர் தெரிந்த ஒரு நடிகராக முத்திரை பதித்தவர் விஜய் அவர்கள். இன்று மக்கள் செல்வாக்கோடு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இத்தகைய வியக்கத்தக்க வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் பேச்சுரிமை மற்றும் ஜனநாயக சுதந்திரத்தையும் வேறு எந்த நாடும் தங்களுக்கு குடிமக்களுக்கு எளிதில் வழங்கிவிடாது. இது நம்ம இந்திய திருநாட்டிற்கு மட்டுமே உரிய தனி சிறப்பு மிக்க பெருமையாகும் என்று தேசப்பற்றோடு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அவர் பேசினது கண்டிப்பாக உண்மையாலுமே ஒரு கருத்து அப்படிங்கிறது இப்போ நாம் கேட்கும்போது நமக்கே அது தோணும். ஸோ உண்மையாக என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.